ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் HPCL பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். 26 மார்ச் 2025 அப்போவே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2025. இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாகவே பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அந்த டேபிளை கிளியராக பார்த்துட்டு போங்க. என்ன போஸ்டிங், அதுக்கான பே ஸ்கேல் என்ன, எவ்வளோ வேகன்சி இருக்குது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் என்ன கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக அந்த டேபிள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல். இதுக்கு வந்து 17 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஃபுல் டைம் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கு 6 வேகன்சி. இதுக்கும் நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கெமிக்கல். இதுக்கு ஒரு வேகன்சி. நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் அண்ட் சேஃப்டி. இதுக்கு 28 வேகன்சி இருக்குது. நீங்கள் எனி சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம். அதாவது சயின்ஸ் டிகிரி, ஓகேங்களா, பிஎஸ்சியில் ப்ளஸ் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும், சரிங்களா, எல்லா போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 டு 1,20,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காமன் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ தெளிவாக அந்த டேபிள் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் அந்த கல்வித்துறை சொன்னாங்க இல்லையா, என்னென்ன பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சில ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான், எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கெமிக்கலுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி மட்டும் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளையும் பார்த்துக்குங்க. அதே போல் வந்து மினிமம் மார்க் நீங்கள் உங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரிலையோ டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் வந்து பாருங்கள். மினிமம் 60% வந்து மார்க் அப்ளைன் பண்ணியிருக்கணும். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் 50% இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் டிப்ளமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஃபாலோடு பை குரூப் டாஸ்க், குரூப் டிஸ்கஷன், ஸ்கில் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து நாங்கள் அந்த தேவையை பொறுத்து வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அவசரம். ஸோ இவ்வளோ டெஸ்ட்டும் இருக்காது. அந்த இடத்துல தேவையை பொறுத்து அதை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேபி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட எலிஜிபிலிட்டி கிட்டேயெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்கிற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கால் பண்ணுவோம். குரூப் டாஸ்க், குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ வரைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்த குரூப் டாஸ்க், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுவோம். மெடிக்கல் எக்ஸாம், அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? உங்கள் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், டிசிப்ளின் வைஸ் தான் நாங்கள் எடுப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அலவன்சஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் எக்ஸாம் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்துக்கலாம். என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HPCLோட பிரான்ச் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஓவரால் கண்ட்ரி இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. கேண்டிடேட் வந்து எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி பில்லிங் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ப்ராபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் அமௌண்ட் பற்றி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிசர்வேஷன், கன்செஷன், ரிலாக்ஸேஷன் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி தான் இந்த வேகன்சி வந்து பிரிச்சிருக்கோம். இந்த 63 வேகன்சி வந்து எஸ்சிக்கு வந்து 9,
எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 17, இடபிள்யூஎஸ்க்கு 6, யூஆருக்கு 27ன்னு சொல்லிட்டு இந்த 63 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டில். ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்ன 30 ஏப்ரல் 2025 இல்லையா, அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதன்படி உங்களுக்கு 18 வயசு பூர்த்தியாக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸும் என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான், அதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1180 ரூபா வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நாட் பி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம். நீங்கள் என்ன பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ மென்ஷன் பண்ணி வந்து மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே போல் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சவங்களாம் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது. இதுவே நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் அவங்க சொன்ன அந்த பிரான்ச்சில் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக நீங்கள் 12th முடிச்சுட்டு பிஇ பிடெக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனில் நாட் எலிஜிபிளாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் டிப்ளமோவில் லேட்டரல் என்ட்ரி வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று, அவங்க சொல்லியிருக்கிற அந்த பிரான்ச்சில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் தான் அது. அப்புறம் சிபிடி இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் ஹெச்பிசிஎலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தேவையை பொறுத்து வந்து மாறலாம், இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கிளியராக ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த கல்வி தகுதி இதெல்லாம் மீட் ஆகான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, 2025 தான் லாஸ்ட் டேட். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.